உங்களை நான் கேட்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தையும் வேர்களையும் மறக்காதீங்க. உங்க உறவுகளை மறக்காதீங்க. வான்புகழ் வள்ளுவர் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாம. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு எல்லாரையும் சொந்தங்களாக்குறது இலக்கியம் படிச்ச கணியன் பூங்குண்ட மண் இது. தமிழ் என்கிற உலக மொழிக்கு சொந்தக்காரங்க நாம். தமிழ்தான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும். சாதி வேற்றுமைகளையும் மத வேறுபாடுகளையும் வீழ்த்தி அனைவரையும் ஒன்றாக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் திராவிட இயக்க தமிழ் மண்ணில் விதைச்சது. அதனாலதான் இந்திய மாநிலங்களிலே தனித்தன்மை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வளர முடிஞ்சது. மொழியுரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரபுகளை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே வேளை மொழிப்பற்று இனப்பற்றும் தான் நமக்கு உண்டு. அது மொழிவெறியா இனவெறியா நாம எப்பவும் மாற மாட்டோம். தமிழ் பண்பாட்டிய தொன்மையை உலகையே செய்ய உழைக்கிற அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். இதனாலதான் இது ஒரு கட்சியின் அரசு அல்ல, இனத்தின் அரசுன்னு நான் தலை நிமிர்ந்து சொல்றேன்.